தன்னகத்தில் இரண்டாய் விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் காலநகத்தில் இரண்டாய் செந்தி தன்னுருவில் மூன்றாய் தாழ்புணலில் நான்காய் தரணிதளத்து அஞ்சாகி எஞ்சா தஞ்ச மண்ணுருவை வான் பவளக் கொழுந்தை முத்தை வளரொளியை வைரத்தை மாசொன்றில்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. நீங்க இந்த பாடல் அப்படியே மணிவாசகர் போற்றி திருகவுல சொல்லக்கூடிய அப்படியே அத அப்பர் சாமி சொல்றார். பாரிடை ஐந்தாய் பரந்தாய், இது அப்படியே அப்பர் சாமி முதர்ந்து சொல்றார். நமக்கு மணிவாசகர் நாம இருந்த இடத்துல இருந்து சொல்றார். பார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். அப்பர் சாமி ஆகாயத்திலிருந்து சொல்றார். ஏன் சிவபெருமானத்திலிருந்து பாரு அப்படின்னு. விண்ணகத்தில் ஒன்றாய் வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படிம்பார் மணிவாசகர். அப்ப வானம் அப்படிங்கிறதுல ஒலி சத்தம், ஆகாயம் என்ற பூதத்தில் ஒலி சத்தமாக இருப்பவன். அப்புறம் மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய், கால்னா காற்று. அப்ப காற்றுன்னு வர்றப்ப வானுக்குரிய ஒளியும் இருக்கும், காற்றுக்குரிய ஊறு தன்மாத்திரைன்னு படிச்சிருப்போம் சித்தாந்தத்துல. நிலம் நீர் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் கண்வாய் மூக்கு செவி மெய் படிச்சிருப்போம். இதான் இங்க சொல்றாரு. அப்ப காற்றுக்கு ஒளி ஊறு. அடுத்து செந்தீ தன்னுருவில் மூன்றாய், ஆகாயத்துக்குரிய ஒளி, காற்றுக்குரிய ஊறு, நெருப்புக்குரிய ஒளி வெளிச்சம். ஒளினா சவுண்டு, ஒளினா வெளிச்சம், மூணு. அடுத்து தாழ்புணலில் நான்காய், தாழ்புணல்னார் இந்த மண்ணுக்கு நீர் வரணும்னா அது வானத்திலிருந்து வந்தா ஒழிய மண்ணுக்கு நீர் என்பது கிடையாது. அதனால தாழ்புணல், வானிலிருந்து பொழிந்தால் மழையாக பொழிந்தால் மட்டும்தான் மண்ணில நீர் என்பதை பார்க்க முடியும். அதனால தாழ்புணலில் நான்காய், நீருக்குரிய தன்மாத்திரை சுவை. எச்சு ஊறுதுங்க நாக்குலங்கிறமே. அப்ப அந்த நீர் என்ற பூதமும் சுவை என்ற தன்மாத்திரையும் இல்லைன்னா இந்த நாக்குனால சுவையை உணர முடியாது. ஆகாயம் என்ற பூதமும் அதுல இருக்கக்கூடிய தன்மாத்திரை ஒளி சத்தம் இல்லைன்னா எதுவுமே கேட்க முடியாது. அதே மாதிரி காற்று என்ற பூதமும் அதுல ஊறு என்ற தன்மாத்திரையெல்லாம் உடம்புல எதையுமே அனுபவிக்க முடியாது. அதுபோல தரணிதளத்து அஞ்சாகி, மண்ணில் அஞ்சி நாற்றம், மூக்கு மண்ணுங்கிற பூதம் இல்லைன்னா, நாற்றம் என்ற தன்மாத்திரை இல்லைன்னா மூக்குல நுகர முடியாது. அஞ்சு பூதம், அஞ்சு தன்மாத்திரை, ஐம்பொறி, ஐம்புலன், இதெல்லாம் சிவபெருமான் இருந்து அனுபவித்து அறிவித்து அனுபவித்து நமக்கு அனுபவத்துக்காக அறிவிக்கிறான். மறந்துடாதீங்க. அதைத்தான் விரிவா சொல்றாரு. தரணிதளத்து அஞ்சாகி எஞ்சா தந்த மண்ணுருவை, மண்ணுரு மூன்றாவது அடியில மண்ணுருன்னு இருக்கிறத 3 சுழின்னு அடிச்சுட்டு 2 சுழின்னு போடுங்க. மண்ணுருனா நிலை பெற்று உருவு அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே தரணிங்கிறது மண்ணு. மூணாவது அடியில சொல்லக்கூடிய மண்ணுங்கிறது 2 சுழியின் போடணும், நிலையானவன் அர்த்தம். வான்பவள கொழுந்தை, முத்தை, வளரொளியை, வைரத்தை, மாசில்லாத பொன்னுருவை, புள்ளிருக்கு வேலூரானை போற்றாது. நினைச்சு பாருங்க, நான் கண்ணுல பார்க்கணும்னா அவன் நெருப்பா இருந்து நெருப்பில் ஒளியை கொடுத்து என் கண்ணில் இருக்கக்கூடிய ஒளியில் பொருந்தி இருந்து ஒரு காட்சியை பார்த்து எனக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை காட்சி நான் பார்க்கறேன். அடுத்து காதுக்கு வாங்க, எத்தனை விஷயம் கேட்கிறேன். மூக்குக்கு வாங்க, நாக்குக்கு, இப்படி 5 பொறியிலையும் நான் அனுபவத்தை பெறணும்னா
அத்தனைக்கும் உடனிருந்து அறிந்து நமக்கு அறிவித்து அனுபவத்தை தருபவன் சிவபெருமான். இப்ப சொல்லுங்க, அவனை போற்றாத இருக்கலாமா? இதை நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ, ஒரு ஒரு மனம் நூக்குல நுகரணும் அப்படின்னா கூட சிவபெருமான் கருணை இருக்கணுங்க. எல்லாம் இருக்குதுங்க, இந்த உடம்பு எல்லாமே இருக்குது. அந்தந்த அறிவு அங்கங்க நிக்கலினா வேலைக்கே ஆகாது. நீங்க நீங்க செய்தியெல்லாம் பாக்குறீங்க, மூளைச்சாவுங்கிறாங்க. என்ன அர்த்தம்? தலையில அடிபட்டுருது, கோமா, ஐம்பொறி இருக்குது, புலன் இருக்குது, உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, உலகம் இருக்குது, எல்லாம் தான் இருக்குதுங்க. கண்ணுல பார்க்க முடியுதா? கண்ணை திறந்தாலும் பார்வை பதியல, காது நீங்க சித்தம் தெளியா இல்ல கலங்கி போயிடுச்சுன்னா, இப்ப நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இல்லாம சிவபெருமான் ஒவ்வொரு நாளும் நாம அத்தனை தடவை மூச்சு விடுறோம், எத்தனைய பார்க்கிறோம், கேட்கிறோம். இத்தனைக்கும் உடனிருந்து சிவபெருமான் கருணை செய்து கொண்டிருக்கிறானே, அவனை போய் மறக்கலாமா? அவனை போற்றாத நாள் நம்ம வீணா போக்கிய நாள் தான் கணக்கு. இன்னொரு பதிகத்துல அருமையா சொல்லியிருப்பார். அதுல இன்னும் பேசாத நாளெல்லாம் தில்லையில, அதுக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லிட்டாரு, அதுதாங்க பெரிய திருத்தாண்டகம்ட்டார். வேற நீ அவனை பேசலினா அந்த நாளெல்லாம் அவ்வளவுதான், பிரயோஜனம் இல்லாத நாள். அதனால அந்த பெருமானை நமக்கு தெரிஞ்ச பொருளோட சொல்றார். பவளம், முத்து, மாணிக்கம், மணி. ஏன்னா அதானே எனக்கு தெரியும். தங்கமா, பவளமா, முத்தா, அதெல்லாம் இவன் தாங்க அப்படின்ட்டார். அறையார் பொன்கழலார்ப்ப அணியார் தில்லை அம்பலத்துள் நடமாடும் அழகன் தன்னை, கரையார் மூ இலை நெடுவேல் கடவுள் தன்னை, கடல் நாகை காரோணம் கருதினானை, இறையானை என் உள்ளத்துள்ளே வில்லாதிருந்தானை, ஏழ் பொழிலும் தாங்கி நின்ற பொறையானை, புள்ளிருக்கு வேலூரானை, போற்றாதே ஆற்றனாள் போக்கினேன். அறை ஆர் அப்படின்னா, அறை அப்படின்னா ஒலித்தல், சத்தம். ஒலித்தல் பொருந்திய பொற்கழல் ஒலிக்க அழகு நிறைந்த தில்லை அம்பலத்துள் நின்று ஆடக்கூடிய அழகன். அப்படியே அவனை பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படிங்க நிக்கிறாரு? அழகா நிக்கிறாருங்க. எப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறார். எங்க? அம்பலத்துள். நினைச்சு பாருங்க, யாராவது ஏங்க ஒரு புரோகிராம்னா 2 மணி நேரம் தான் ஆடுவாங்க. பரதநாட்டியம் வச்சா கூட 2 மணி நேரம் ஆடலாம், 4 மணி நேரம் ஆடலாம். சரிங்க, ஒரு 8 மணி நேரம் ஆடலாம். சரிங்க, ஒரு 24 மணி நேரம் ஆடலாம். தொடர்ந்து ஆடிட்டே இருக்க முடியுமா? அவன் ஆடிட்டே இருக்கிறானே, அவன் நிறுத்தினான்னா உலகம் இயங்காதே. நினைச்சு பாருங்க. இந்த ஆட்டத்தினால அவனுக்கு ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணனா 1,00,000 ரூபாய் கிடைக்கும்னு ஏதாவது ஆடுறான் அவன்? நம்பொருட்டு ஆடிக்கொண்டு இதை நாம உணரணுங்க. சிவபெருமா அவனை பார்க்கறப்பல ஐயோ சாமி எனக்காக ஆடிட்டு இருக்கிறியான்னு நினைக்கணும். அவர் யாருக்கும் ஆடிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சீங்கன்னா அங்க முன்னால வந்து நின்னா கண்ணு தண்ணி வராது. ஐயோ எனக்காக ஆடுற சாமி, ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். சாமி என் பிறவி, எனக்கு உயிருக்கு இருக்கிற அழுக்கையெல்லாம் நான் கழுவிக்கிறதுக்கு தீர்த்தமா இருக்கிறிய சாமி, நடமாடிட்டு இருக்கிறியன்னு நினைக்கணும். அதான் இங்க சொன்னாரு, அழகன் அம்பலத்துள் நடம் ஆடும் அழகன், கரையார் மூவிலை வேல். கரைனா நஞ்சு, செருக்குடையவர்களுக்கு நஞ்சுடைய மூவிலை சோளம். யாருக்கு அது நஞ்சுடையது அப்படின்னா, செருக்குடையவர்களுக்கு. நீங்க போர் தொழில் செய்யும் பொழுது அந்த படை கருவிகள்ல விஷம் தடவிதான் எய்வாங்க. நீங்க ஒரு அம்பு விடுறாங்கன்னா அம்பு குத்தி உயிர் போகாது. அம்பில் நுனியில தடவப்பட்ட விஷம் பாய்ந்த உடனே ரத்தத்துல கலந்து உடல்ல இருக்கிற ரத்தம் ஊரா பரவிய பிறகுதான்
எதிராளி இறப்பான், வெறும் அம்பு குத்தியில இறக்க மாட்டான். அதே மாதிரிதான் வேல் ஈட்டி இதெல்லாம். அது மாதிரி பகை, பகைனா செருக்கு, உயிர் செருக்குடைய உயிர்களுக்கு செருக்கை அழிப்பதற்குரிய நஞ்சை தடவிய படைக்கலமாக மூவிலைச் சோளத்தை உடையவன், கடல் நாகை காரோணம் கருதி இருப்பவன், இறையான் என் உள்ளத்துள்ளே வில்லாதிருக்கக்கூடிய, வில்லாதுனா நீங்காதிருப்பவன், ஏழ் பொழிலும் தாங்கி நின்ற பொறையான். பொழில்னா உலகம், 7 உலகங்களையும் தாங்கிட்டு இருக்கிறானா. பொறைனா சுமை, அவனா வெயிட்னு அர்த்தம் இல்லைங்க. என்னங்க எவ்வளவு சுமையும் தூக்கி வைக்கிறீங்க, அந்த வெயிட் இல்ல. இங்க தாங்கிட்டு இருக்கிறான்னா இத்தனை உலகங்கள்ல இருக்கக்கூடிய எண்ணில்லாத உயிர்கள் செய்யக்கூடிய பிழைகளை எல்லாம் பொறுத்து கொண்டிருப்பவன், அதான் பொருள். பொறையுடைமை வள்ளுவர் சொன்னார். எங்கெங்க நானு 2 வார்த்தையே பொறுத்துக்க முடியல, நான் எங்க போய். ஆனா சிவபெருமான் எல்லா உயிர்களும் எத்தனை பிழை, அதான் முக்கியம். எத்தனை உயிர்கள் எத்தனை பிழைகள் எத்தனை நாள் செஞ்சாலும், ஏப்பா அப்படி செய்யற, 20 வருஷமா பிழை செஞ்சீங்க, சரி சாமிய பிறவி முழுக்க பிழைய செஞ்சேன், சரி பொறுத்து அருள் செய்வானே ஒழிய உடனே ஏன் இப்படி செஞ்ச அப்படின்லாம் கேட்க மாட்டார். ஏன் அப்படியே நம்ம போக்குலயே விட்டு ஒரு நாளைக்கு பிடிச்சிடுவார். புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கின நெருப்பணைய திருமேனி வெண்ணி